இஃப்தார் பெரிய பெரிய பாட்டி பெரிய பெரிய ஹோல்களை வச்சு வீண் விரயம் செய்யாதீங்க. வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். நிறைய இன்றைக்கு இஃப்தார் பாட்டி எல்லாம் பெரிய பணக்காரர்கள்லாம் சேர்ந்து இஃப்தார் என்ன ஒரு ஆளுக்கு 1000 2000 திர்ஹம் செலவழிச்சு ஹராம், சுத்த ஹராம் சகோதரர்களே. இதெல்லாம் பேருக்கும் புகழுக்கும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்படி உண்மையா நீங்க இஃப்தார் செய்யணும்டா ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க. திண்டுட்டு குடிச்சிட்டு துவா செஞ்சுட்டு போவாங்க. இவங்க ஷூவோட அப்படி வந்து காலுக்கு மேல தொழுகையும் இல்ல, அப்படி தூக்கி வீசிட்டு அங்கால சிகரெட்டை குடிச்சிட்டு போற இந்த கலாச்சாரம் இஸ்லாத்துல கிடையாது. நான் ஏன் சொல்றேன்டா, பெரும்பான்மை வச்சு சொல்றேன். நல்லவர்கள் நல்ல மக்களும் இருக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரையில. தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய எப்படி நடக்குது இஃப்தார் பாட்டி, குடும்பமா சேர்ந்து இஃப்தார். ரசூலுல்லாஹ் நோன்பு துறக்கிற சிறப்பை பத்தி சொன்னது இதுக்காக வேண்டி அல்ல. எதற்காக சொன்னாங்கண்டா, அண்டைக்கு திங்க வழி இல்லாம நோன்பு துறக்க வழி இல்லாம இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்கறதான் சொன்னாங்களே தவிர, குடும்பமா சேர்ந்து நீ செஞ்சுட்டு வா நான் செஞ்சுட்டு வா எல்லாம் 50 ஐட்டங்கள் வெரைட்டிஸா வந்திருக்கும். பார்த்தா 30 திண்டு போட்டு 20 தூக்கி குப்பையில வீசிட்டு போறாங்க. இந்த இஸ்ராப் செய்வர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். நோன்பு மாசத்துல ஷைத்தான சகோதரர்களா மாறிடாதீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, வீணான இந்த இஸ்ராஃப்களை தவிர்த்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க, இல்லாத மக்களுக்கு கொடுங்க. யார்கிட்ட இல்லையோ கஷ்டப்படுற மக்களுக்கு சஹர் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, இஃப்தாருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுங்க.